SVC ஆதித்யராம் மூவிஸ் தயாரிப்பில் ஷங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல். கேரளாவிலிருந்து தமிழக பகுதிகளில் மருத்துவ கழிவுகள் கொட்டப்படாமல் தடுக்கும் நோக்கில் இரு மாநில எல்லைப் பகுதியான புளியரை சோதனை சாவடியில் காவல்துறையினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ராஜனிடம் கேட்கலாம். ராஜன், குறிப்பாக இரு மாநில எல்லைகளிலும் எந்தெந்த மாதிரியான சோதனைகள் நடத்தப்பட்டு வருகின்றன? எவ்வளவு காவல்துறையினர், எந்தெந்த துறைகளைச் சேர்ந்தவர்கள் இதில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள்? முழுமையான விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம். மோகன், நேற்று திருநெல்வேலியில் கேரளாவில் இருந்து மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்ட விவகாரம் தமிழ்நாடு முழுக்கமே ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த செயலால் பல்வேறு தலைவர்களும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் அந்த கழிவு சென்ற வாகனம் தென்காசி மாவட்டம் புளியரை சோதனை சாவடி வழியாகத்தான் வந்தது என்று கூறப்படுகிறது. இந்த நிலையில் நேற்று மாலை முதல் தற்போது வரை விடிய விடிய அந்த தென்காசி மாவட்டம் செங்கோட்டை அருகே உள்ள தமிழக கேரள எல்லையான புளியரை சோதனை சாவடியில் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஸ்ரீனிவாசன் உத்தரவின் பேரில் டிஎஸ்பி மற்றும் இன்ஸ்பெக்டர் உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் கொண்ட குழு நேற்று முதல் தற்போது வரை இந்த சோதனை என்பது தீவிரமாக நடந்து வருகிறது. ஏற்கனவே கேரளாவில் இருந்து பல நாட்களுக்கு முன்பு இதே போன்று ஒரு மிகப்பெரிய பல லாரிகளில் இந்த மருத்துவ கழிவுகள் கொட்ட வந்ததால் அது அந்த பகுதியில் உள்ள மக்கள் சிறைப்பிடித்து பெரும் காட்டுத்தீ போய் பரவி பெரும் பிரச்சனையை ஏற்படுத்தியது. தற்போது இந்த மருத்துவ கழிவு திருநெல்வேலி பகுதியில் கொட்டப்பட்டு உள்ளதால் இதுவும் பல்வேறு கட்டமான ஒரு பிரச்சனை எழுந்து வருகிறது. இந்த நிலையில் இந்த பகுதி, அதாவது தென்காசி மாவட்டம் என்பது கேரள மாநில எல்லை பகுதியில் உள்ள மாவட்டமாகும். இங்கு 2 சோதனை சாவடிகள் உள்ளது. அதாவது அச்சம்பூர் மற்றும் பம்புலி வழியாக மேற்கரை வழியாக கேரளாவுக்கும் செல்லலாம். அதே போல் செங்கோட்டை புளியரை வழியாகவும் கேரளாவுக்கு செல்லலாம். இங்கு அதிகப்படியான கனரக வாகனங்கள் இந்த புளியரை சோதனை சாவடி வழியாகத்தான் சென்று வருகிறது. இந்த நிலையில் அதாவது ஒரு சில ஓட்டுநர்கள் பணத்துக்கு ஆசைப்பட்டு இந்த மாதிரியான அங்கிருந்து, அதாவது இங்கிருந்து கனரக வாகனங்கள் அவர்கள் லோடுகள் ஏற்றி இறக்கிட்டு வரும்போது பணத்துக்கு ஆசைப்பட்டு அது அந்த லாரியில் அங்குள்ள கழிவுகள் ஏற்றி இந்த மாதிரியான ஒரு செயலில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றன. போலீசார் தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வந்தாலும் கூட இரவு நேரங்களில் இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்து வருகிறது. தற்போது அந்த சோதனை சாவடி பகுதியில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு அதிகப்படியான காவலர்களை நியமனம் செய்து அங்கு வரக்கூடிய அனைத்து வகையான வாகனங்களையும் தீவிரமாக சோதனைக்கு உட்பட்ட பிறகு தமிழகத்தில் அனுமதிக்கப்படுகின்றன. ஏற்கனவே முன்மாதிரி இந்த சோதனை என்பது நடந்து வந்தது. ஆனால் தற்போது ஒரு சில நேரங்களில் இந்த போலீசார் ஒரு தூக்க கலக்கத்தில் இருக்கக்கூடிய சமயத்தில் இந்த லாரியானது தற்போது அந்த சோதனை சாவடியை கலக்க தொடர்ந்து நடந்து வருகிறது. தற்போது இந்த பகுதியில் தொடர்ந்து சோதனை என்பது நடந்து வருகிறது. அதே போல் அந்த சோதனையின் போது பல்வேறு கழிவுகளோடு அந்த வாகனங்கள் பிடிபட்டால் அது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீசார் தரப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது. மோகன்ராஜ், விவரங்களையும் காட்சிகளையும் வழங்கியதற்காக நன்றி ராஜன்.